துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகா ஊகன்னு சொல்லுவேன். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட ராசியிலேயே அப்படியே உங்களுடைய ராசிநாதன் சுபராகி உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய யோகம். எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் சுபராகி 4 வீடு தானே மேஷம், இது அதாவது சுப வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய 4 ராசிகளில் அந்த குரு சுக்கிரர்கள் அவர்களே ராசிநாதனாகி அமரும் பொழுது மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும். அந்த அமைப்பின் அடிப்படையில் கடந்த 3-4 வாரங்களாக நீச்ச நிலைமையிலையும் பகை நிலைமையிலையும் இருந்து வந்த உங்களுடைய ராசிநாதன் இந்த வாரம் முழுக்க மிகப்பெரிய அளவில் நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஆனால் என்ன, துலா ராசிக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம் வருது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:09 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் 9:55 சந்திராஷ்டமம் முடியுது. அதாவது 24/9 செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம் முடியுது. அப்போ துளாராசிக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த 2 முழு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைஞ்சு அந்த 2 நாட்களை மட்டும் கொஞ்சம் தேமையான கம்முன்னு கிடக்கும். ஆனாலும் சந்திரன் குருவின் இணைவோடு இருப்பதனால பெரிய சாதகமற்ற தன்மைகள் எதுவும் நடக்காதுங்க. சந்திராசிரமத்தில் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஆனாலும் இந்த சந்திராசிரமம் பெரிய சோதனைகளை செய்யாது, குருவோடு அவர் இணைஞ்சிருக்கிறதுனால. அதனால் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் சந்திராசிரமன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 9, 10ஆம் இடங்களுக்கு சந்திரன் விடுகிறார். ராசியிலேயே ராசிநாதன் இருப்பது, 12ஆம் அதிபதி இப்போது குருவின் பார்வையில் இருப்பது, 8, 12ஆம் இடங்கள் அதிக சுபத்துவமாக இருப்பது, எதிர்பாராத அதிர்ஷ்டம், பயணங்களின் மூலமான நன்மைகள், செலவுகள் கொஞ்சம் வந்தாலும் கூட நல்ல செலவுகளாக வரக்கூடிய தன்மை, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது போன்ற அமைப்புகள் இப்போது ரொம்ப கடுமையான நல்ல அமைப்பில் இருக்கு. எதையும் துணிஞ்சு வாங்கலாம். கடன்கள் வரும் என்றாலும் கூட அந்த கடன்கள் நல்ல கடன்களாக இருக்கக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நடக்குது. மிகப்பெரிய அளவில் யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு வரும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும். தூர இடத்திலிருந்து இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட சந்தோஷமான செய்திகள் வரும். தனியாக குழந்தைகளை அனுப்பலாமான்ற மாதிரியான கொஞ்சம் பயம் அமைப்புகள் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். வாரத்தில் முதல் 2 நாட்கள் மட்டும்தான் சந்திராஷ்டமம், அப்போ தான் கொஞ்சம் குழப்பங்கள் தெரியும். வாரத்தின் பிற்பகுதி 5 நாட்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய, ராசிநாதன் வலுவாக இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், சற்று புதையல் மாதிரி லாட்டரி மாதிரி அமைப்புகள் கூட கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம் துலாத்திற்கு அனைவருக்கும்.